ஸ்ரீ சந்தோஷி மாதா கதை. அகிலம் யாவும் அன்னையின் அருளாலேயே வாழ்கிறது. அன்னை உலகை காக்க பல்வேறு வடிவங்கள் எடுத்து ரட்சிக்கிறாள். மதுரையில் மீனாட்சியாகி, காஞ்சியில் காமாட்சியாகி, காசியில் விசாலாட்சியாகி அருள் பாலிப்பதுடன், திருக்கடவூரில் அபிராமியாகி, திருமயிலையில் கற்பகாம்பாளாகி, தலங்கள் தோறும் ஒவ்வொரு திருநாமம் பெற்று விளங்குகிறாள். இவற்றோடு தன் அருள் பெற்ற சில குழந்தைகளையும் அவள் பிறக்கச் செய்து அருள் பாலிக்கிறாள். உமாதேவியான பரமேஸ்வரி, இலக்குமி, சரஸ்வதி இந்த 3 தெய்வங்களின் மகளாக தோன்றியவள்தான் தேவி சந்தோஷி மாதா. தன்னை தொழுபவர்களை சந்தோஷமாக வைப்பவள். ஆதலால் அவளுக்கு முத்தேவியும் ஐங்கரனும் அந்த பெயரை சூட்டினார்கள். சந்தோஷி மாதா குலமங்கையர் தொழ வேண்டிய குல விளக்கு. விரத மகிமையை உலகிற்கு உணர்த்திய வெற்றி தெய்வம் இவள். இந்த தெய்வ தாயின் கதை புனிதமானது, உருக்கமானது. எல்லோருக்கும், முக்கியமாக பெண்களுக்கு வரப்பிரசாதம் போன்றது. அதனை அறிந்த அந்த தெய்வ தாயை போற்றி வெள்ளிக்கிழமை விரதம் இருந்தால் எல்லோரும் பெருவாழ்வு பெறலாம். பெருமைமிக்க சந்தோஷி மாதாவின் வரலாற்றை இனி காண்போம்.